கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வில் பி அவார்டட் பாரத் ரத்னா இன் 2024 அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டாக இருக்குது. யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, கர்பூரி தாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார், அவருக்கு தான் வந்து கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ நேற்று தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். நேற்று இன்சிடென்டலி இவரோட 100th பர்த்டேவும் நேற்று தான் இருந்திருக்கும். ஸோ கர்பூரி தாக்கூர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார், அவருக்கு தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த பாரத ரத்னாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக வந்து யாருக்குமே கொடுக்காம இருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டப்ப யாருக்கெல்லாம் அந்த பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக் அண்ட் பூபன் ஹசாரியா, இவங்களுக்கெல்லாம் 2019 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு அவார்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, பாரத ரத்னா அவார்டு யாருக்குமே. ஸோ இப்போ தான் இந்த கர்பூரி தாக்கூர் அப்படிங்கிற இவருக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது, which of the following is launched by the center to provide study materials in regional languages அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆப், அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தோம்னா அனுவாதினி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் என்ன ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஷெட்யூல் 8ல் இருக்கக்கூடிய ரெகக்னைஸ்ட் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயும் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், exercise Kanjar, which began in Himachal Pradesh, is a joint special forces exercise between India and which country அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் கஞ்சர் ஹிமாச்சல் பிரதேஷில் நடக்குது. எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 11th எடிஷன் நடந்துகிட்டு இருக்கு. யார் கூட பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிர்கிஸ்தான் சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரியோட சேர்ந்து தான் இந்த எக்ஸசைஸ் கஞ்சர் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ 4th கொஸ்டின், கச்சி கரெக்ட் விச் ரிசீவ்ட் ஜிஐ டேக் ரீசென்ட்லி பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ நேம்லேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த ஸ்டேட்டோட ஜிஐ டேக் அப்படிங்கிறது. கட்ச் இந்த சென்ஸ் ரான் ஆஃப் கட்ச் அதை தான் சொல்ல வராங்க. ஸோ குஜராத்தை சேர்ந்த இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு தான் ஜிஐ டேக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கச்சி கரெக்ட் அப்படின்னா ஒரு இண்டிஜினியஸ் டேட்ஸ் வெரைட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? பேரு சம்பளம் சொல்லுவோம் இல்லையா, அந்த டேட்ஸ் வெரைட்டிக்கு தான் இந்த ஒரு ஜிஐ டேக் அப்படிங்கிறத ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், பராக்கிரம் திவாஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ பராக்கிரம் திவாஸ் அப்படிங்கிறது நேதாஜியோட பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம பராக்கிரம் திவாஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ Jan 23 தான் இயர்லி அப்சர்வ் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த வருஷம் நடந்த இந்த பராக்கிரம் திவாஸ் 127th எடிஷன் அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.